ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லக்ராஞ்சி லீனியர் தியரம் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் பேசிக் மாடல் ஒரு சம் என்னன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து 1 by 1 நம்ம வீடியோ போடுவோம். ஃபஸ்ட்டு சால்வ் த லக்ராஞ்சி லீனியர் பிடிஇ. இது என்ன கொடுத்துருக்காங்க? y + z ஸ்மால் p + z + x q = x + y. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல் என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துடுவோம். இந்த கொஸ்டினில் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது PQR, இந்த 3 தான் காமனாகவே யூஸ் பண்ணுறது. இதோட ஃபார்முலா எப்படின்னா P = Z / X, Q = Z / Y. இது இந்த கொஸ்டினோட ஃபார்முலா மெத்தடு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுறோம்? இந்த Y + Z இருக்கா, இதை நம்ம பெரிய P வச்சு எடுத்துக்கிறோம். Y + Z. அடுத்து இது Q = Z + X. X + Yயை நம்ம Rன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி எழுதுறோம்? Q + இருக்காது = R. அவ்வளோதான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணுறோம்? ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அதாவது d of x / P என்னது? Y + Z = d of y / Z + x = d of Z = x + y. இது ஃபார்முலா கிடையாது, இது நம்ம ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். லக்ராஞ்சி லீனியர் ஈக்குவேஷனில் இது ஒரு ஃபார்மேஷன். நம்ம கொடுத்துருக்க சம ஃபஸ்ட் நம்ம நார்மலாக PQRன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எடுத்து முடிச்சுட்டு நம்ம அந்த ஃபார்மேஷனில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இந்த சென்டர் d of y இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு இந்த சைடு கொண்டு வரோம், லெஃப்ட் சைடு வச்சு பண்ணுறோம், அப்புறம் ரைட் சைடு வச்சு பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணி 2 ஈக்குவேஷனையும் ஆன்சர் ஆக்க போகிறோம். 2ல் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்மெட் எடுத்துருந்தோம். இந்த d of y இங்கிட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும்? dx - dy. ஏன்னா இந்த ப்ளஸில் இருக்க இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆகும்ல, / y + z - z + x. இப்போ இந்த மைனஸ் d of x - d of y / y + z - z - x. இப்போ ப்ளஸ் z - z கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? d of x - d of y / y - x. இப்போ இது இங்கிட்டு 0ன்னு எடுத்தோம்னா அந்த y - x இங்கிட்டு போச்சுன்னா 0 ஆயிரும். இதை இன்டகிரேட் பண்ணுவோம். இன்டகிரேட் பண்ணால் dd கேன்சல் ஆயிரும். அப்போ x - y = 0. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுப்போமா? அடுத்து ஸ்டெப் 4. அதாவது இந்த d of y இங்கிட்டு வரும். இங்கிட்டு வரப்போ நம்ம என்ன எடுப்போம்? d of y - d of z / z + x - x + y. இது என்ன வரும்? d of - y - d of z z + x - x - y. ப்ளஸ் x - x கேன்சல் ஆயிரும். அப்போது d of y - d of z / z - y. எப்பயும் போல இது அங்கே போகும்போது 0 ஆயிரும். அப்போ இது இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு d கேன்சல் ஆயிரும். இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? y - z. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோமா? 2 இன்டகிரேட் பண்ணக்கப்புறம் சொல்யூஷன் இஸ், நமக்கு 2 இன்டகிரல் கிடைச்சிருக்கு. அதாவது 2 இண்டிபெண்டன்ட் இன்டகிரல்ஸ். என்னென்ன? சொல்யூஷன் x - y, இங்கே y - z = 0ன்னு எடுத்துக்கிறோம். இதை நம்ம ஒன்றா கூட எழுதலாம். அதாவது x - y, y - z = 0. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பேசிக் ஃபார்முலா வச்சு இதை நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து ஒவ்வொரு சமமாக நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.